ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ் ரூம் டீச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் தான். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 60 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் விகிதம் பார்த்தீங்கன்னா 2:1. இந்த விகிதம் வந்து 1:2 இருந்தால் பின்னர் எவ்வளவு தண்ணீர் மேலும் சேர்க்க வேண்டும் கேட்குறாங்க. மொத்தம் வந்து எவ்வளோ லிட்டர் கலவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 லிட்டர் கலவை இருக்கான். ஸோ அந்த கலவையில் பாலும் தண்ணீரும் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2:1. இது வந்து பால், இது வந்து தண்ணீர், இது வந்து 2:1 இருக்குது. ஸோ வந்து 60 லிட்டரில் எவ்வளோ பால் இருக்குது, டோட்டலாக எத்தனை லிட்டர் இருக்குது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இது 2:1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன ஆகும், 3 ஆகுமா. இந்த 3 வச்சு இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ 20 மல்டிப்ளை பண்ணால் பால் வந்து 40 லிட்டர் இருக்குது. அண்ட் தண்ணீர் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, இது வந்து 1:2 மாறணும்னா எவ்வளோ தண்ணீர் கலக்க வேண்டும், இது 1 ஆகணும், இங்கே வந்து 2 ஆகணும். இது 1னா 40 இருக்குது. ஸோ இது 2 ஆகணும்னா என்னவோ ஆகணும், இது வந்து 20 வந்து 80 ஆகணும். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகணும், 60 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நம்மளால் இது வந்து 1:2 ஆக முடியும். புரியுதுங்களா. ஸோ அப்போ எவ்வளோ லிட்டர் தண்ணி கலக்க வேண்டும், 60 லிட்டர் தண்ணி கலக்க வேண்டும். ஓகேங்களா, புரியுதுங்களா. மொத்தம் வந்து 60 லிட்டர் கலவை, அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ அப்போ வந்து ஒரு பால் எத்தனை லிட்டர் இருக்குது, தண்ணி எத்தனை லிட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 40:20ன்னு. ஸோ இந்த 40:20 1:2 மாறணும்னா இங்கே நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும், 60 ஆட் பண்ணணும். ஸோ அப்போது இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 60 லிட்டர். இது பாருங்க, செகண்ட் கொஸ்டின். 3 எண்களின் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 98. ஸோ 3 எண் இருக்குது, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது வந்து 98. முதல் 2 எண்களின் விகிதம் ஃபர்ஸ்ட் இப்போ ஏபிசி 3 எண்கள் வச்சுக்கோங்களேன். இதோட கூட்டுத்தொகை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 98. இப்போ ஃபர்ஸ்ட் 2 எண்களின் விகிதம் சொல்லியிருக்காங்க என்னென்னா 2:3. ஓகேங்களா. அப்புறம் கடைசி 2 எண்கள், அதாவது பியும் சியை மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 5:8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஏபிசி 3தோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 2வது எண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், சி கிடையாது, இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிடையாது. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கணும். இங்கே 3, அப்போ இதோட பக்கத்தில் இருக்கிறது 5. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 10, 3 5, 3 8 24. ஓகேங்களா. ஸோ 10 15 24. ஸோ 3தோட ரேஷியோ 10 15 25. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால், அதாவது 10x 15x 24x எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கூட்டுத்தொகை என்ன, 98ன்னு சொல்லியிருக்காங்களா. 10 + 15 25, 25 + 24 என்னென்னா 48. ஸோ 48x = 98. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு என்ன வரும், 10 × 2 என்ன 20, இங்கே 10 × 2 என்ன 30, இங்கே 10 × 2 என்ன 48. இது ஏ, இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2வது எண்ணை காண்க. ஸோ அப்போ 2வது எண் என்ன, 2வது எண் வந்து 30. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு 2:3 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 5:8 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூ இது, இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நார்மல் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட கூட்டுத்தொகை 98ன்னு சொல்லியிருக்காங்களா. நார்மலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 48x = 98. ஸோ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிச்சு. அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு செகண்ட் வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கல்லூரியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் பார்த்தீங்கன்னா 7:8. மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிப்பு எவ்வளோ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20%ம் 10%ம் அதிகரிக்கிறது எனில் புதிய விகிதம் என்னவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 7:8ன்னு இருக்கா, ஆண்களும் பெண்கள், இது ஆண்கள் இது பெண்கள். ஓகேங்களா. 7:8, அதாவது 70:80ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இது 70 பேர் இருக்காங்க, இது 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன ஆகும், 20% ஆண்கள் அதிகரிக்குது. இப்போது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஷார்ட்கட் தெரியும்ல உங்களுக்கு. இப்போ 70%ஓட 20% என்னன்னு பார்க்கணும். இப்போது 70%ஓட 10% என்ன, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுப்போமா, அப்போ 7 தான். அப்போ 20% என்ன 14. ஸோ இது கூட 14 ஆட் பண்ணால் என்ன ஆகும், 84 ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி 10% வந்து பெண்கள் அதிகரிக்குது. 80ஓட 10% என்ன, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 8.
ஸோ இது கூட 8 ஆட் பண்ணால் 88. ஸோ இப்போ இதுதான் வந்து அதிகரித்த வீதம். இதோட விகிதம் என்னவா கேட்குறாங்க. ஸோ 4ஆல் அடைக்கலாமா, 2 நாள் 8, 1 நாள் 4, 2 நாள் 8, 2 4, 21 22. அப்போ ஆப்ஷன் சி 21 22 தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள் 7:8ன்னு இருக்குது, அதை 70:18 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இதில் வந்து 70ல் ஒரு எத்தனை பர்சன்டேஜ், 20% அதிகரிக்கிறாங்க. 70ல் 20% என்னென்னு பார்த்தீங்கன்னா 14, அதை ஆட் பண்ணால் 84. 80ல் 10% என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, அதை ஆட் பண்ணால் 88. ஸோ இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா 21:22. ஸோ இதுதான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின், ஏபிசி ஆகியவற்றின் சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 2:3:5. அவற்றின் சம்பள மதிப்பு 15%, 10% மற்றும் 20% முறையே அதிகரிக்கப்படுகிறது எனில் அவர்களின் புதிய சம்பள விகிதம் என்னவாக இருக்கும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் 2 ஆல்ரெடி பழசு என்ன, 2:3:5. நான் என்ன எடுத்துக்கலாம், 2:3:5 நான் 20ன்னு எடுத்துக்கிறேன். 20:30:15 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. பழைய சம்பள விகிதம் இது. ஓகேவா, பழைய சம்பள விகிதம். இப்போது எவ்வளோ அதிகரிக்கிறாங்க, 15%, 10%, 20%. இப்போ இதில் 15% அதிகரிக்கிறாங்க. இப்போது 20ல் 15% வேணுமா, 20ல் 10% என்ன 2. ஓகேங்களா. அப்போது 5% என்னவாக இருக்கும், 10% பார்த்தீங்கன்னா 2. அப்போ இதில் பாதி 5% என்ன 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 3 ஆட் பண்ணால் என்ன ஆகும், 23 ஆட் ஆகும். அதாவது எவ்வளோ, 15% என்னென்னா 3 தான், அதை ஆட் பண்ணால் 23. ஓகேங்களா. அடுத்தது 30ல் எத்தனை பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறாங்க, 10%. 30யோட 10% என்ன, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 3. ஸோ 30 கூட 3 ஆட் பண்ணால் 33. ஓகேங்களா. அடுத்தது 20% அதிகரிக்கிறாங்க 50ல். இப்போது 50ல் 10% என்ன 5. ஓகேங்களா. அப்போ 20% இன்னொரு 5 ஆட் பண்ணால் 10. ஸோ இதில் வந்து 10 ஆட் பண்ணால் என்னாகும், 60 ஆகிடும். ஸோ இதை அடிக்க முடியுமா, எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 23, 33, 60. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நார்மலாக வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரேஷியோ இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிட்டா அதோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள் 2 எண்ணின் விகிதம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ ஒரு எண் ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு எண் பி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்றத்தோட விகிதம் என்னென்னா 3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாத்துலேயும் 9 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. 9 மைனஸ் பண்ணால் அதோட புதிய விகிதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12:23 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குமா. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து 3:5, 3/5. இதில் வந்து 9 மைனஸ் பண்ணுறாங்க, பண்ணால் 12/23 அப்படி வந்து ஆகுமா. 3x 5x, இதில் 9 மைனஸ் பண்ணுறாங்க, 9 மைனஸ் பண்ணால் என்னவாகும் மாறும்னு பார்த்தீங்கன்னா 12/23. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா. இதை நார்மலாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணால் டைம் ஆகும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 27 எடுத்துக்கோங்களேன். இப்போது எண்ணில் சிறிய எண் 27, அதாவது சிறிய எண்ணு தானே கேட்குறாங்க. ஸோ இதுதான் இதோட சிறிய எண்ணாக இருக்கும். சிறிய எண்ணா 3. ஸோ 3 தானே. ஸோ 3க்கு வந்து 27 வச்சுக்கோங்களேன். 27 எடுத்துக்கிறேன். இது 3னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 9 × 3 வந்து 27. அதே 9 வச்சு தானே இந்த 5 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ இது என்னவாகும், 9 5 45. ஸோ இதில் 9 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 12/23 வரணுமா. 9 மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன வரும், 18 வருமா. இங்கே 9 மைனஸ் பண்ணுங்கள் என்ன வரும், ஒரு 4 போச்சுன்னா 36 என்ன வரும், 536. ஓகேவா. இதை அடிங்க, அடித்தானோ 9 2 18, 2 2 8 16, 1 இது வரல, 12:23 வரல. ஓகேங்களா. இது தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், 33 எடுத்துக்கலாம். 33 இதுதான் சின்ன நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இது 3ஆல் 3 வரணும்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அதேமாதிரி 5 வரணும்னா 5 × 11 என்ன 55. ஓகேவா. இப்போ இதில் 9 மைனஸ் பண்ணுங்கள் என்ன ஆகும், 9 மைனஸ் பண்ணால் அதாவது 3 போயிடும், இது 30, அதில் 6 போச்சுன்னா 24. ஓகேவா. இதில் 9 மைனஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 36ங்களா, 36 ஆகும். ஓகேங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தா என்ன ஆகும் 12, இதை டிவைட் பண்ணால் என்ன ஆகும் 1
3 ஓகேங்களா. 2ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணுறாங்க. சாரி 1 2 ஓகேங்களா. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஓரன் 2 மீதி வந்து 55. 55லேருந்து 9 போச்சுன்னா என்ன ஆகும் 46 ஓகேங்களா. சாரி 46. ஸோ 46 அப்போ 2ஆல் பண்ணால் 2 3 12:23 வந்துச்சு. நம்மளுக்கு என்ன வரணும் 12:23 வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு வேளை வந்து இது டியில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் பி 33 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணின் 40% ஆனது மற்றொரு எண்ணின் 2/3க்கு சமமானது எனில் முதல் மற்றும் இரண்டாவது எண்ணை காண்க. அதாவது ஃபர்ஸ்ட் எண் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் எண் வந்து பி. ஸோ இது வந்து எப்படி சமம்னா அதோட ஒரு எண்ணோட 40% அதாவது 4/100 வந்து எதுக்கு சமம், அதோட 2/3க்கு சமமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ முதல் மற்றும் ரெண்டாவது எண்ணின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது, இங்கே 2 4 5 10 ஓகேங்களா. என்ன இருக்குது இப்போது 2:5 இங்கே 2 சரி இங்கே 2/5 இங்கே 2/5 3. இந்த 2க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 இந்த சைடு போயிடும். 3 இந்த 2க்கும் 2க்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 3 இந்த சைடு போச்சுன்னா 3a, இந்த 5 இங்கே போச்சுன்னா 5b ஓகேங்களா. அப்போது a/b வேணும் ஓகேங்களா. a/b = 5/3. ஸோ a வந்து 5, b வந்து 3. 5:3 ஆப்ஷன் இருக்கா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 5:3 இப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகை 5:2:4:3 என்ற விகிதத்தில் ஏபிசிடி மத்தியில் விநியோகிக்கப்படுகிறது. ஏபிசிடியில் எவ்வளோ ரேஷியோனா 5:2:4:3. இப்போது சிக்கு டியை விட 1000 அதிகம் கிடைத்தால் பியின் பங்கு என்ன. இங்கே பாருங்கள் ஏபிசிடி ஓகேங்களா. இது 5, இது 2, இது 4, இது 3. இப்போது சிடியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியை விட சி வந்து 1000 வந்து அதிகம். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அந்த 1 அதிகமாக இருக்கா, அந்த 1க்கு வேல்யூ என்னென்னா 1000 ஓகேங்களா. 1000 அதிகமாக இருக்குது ஓகேவா. அப்போ இது என்னவாக இருக்கும், இது 4000 இருக்கும், இது வந்து 3000 இருக்கும் ஓகேங்களா. எனில் பியின் பங்கு என்ன, அதாவது 1னா 1000 அப்போ பியோட பங்கு என்ன, இன்ட்டு 1000 போட்டால் என்ன இருக்கும் 2000, இங்கே 5000 ஓகேங்களா. இப்போ பியோட பங்கு என்ன, பியோட பங்கு என்னன்னா 2000. ஆப்ஷன் சி 2000 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். 0/75 x இது வந்து 5:8 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. அதாவது 0.75/x இது வந்து 5/8க்கு ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம். ஓரஞ்சு 5 5 25 ஓகேங்களா. இப்போது இந்த எக்ஸ் அந்த சைட் போச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இன்ட்டு 8 = x. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 40, மீதி 4, 1 8 9 10 11 12 ஓகேங்களா. இப்போது 2 ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சா 1.2. ஆப்ஷன் பி 1.2 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். 5:8:15 இதன் 4வது சரிவிகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5 8 15 இதில் 4th ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 5 இருக்குது, 18 இருக்குது, 15 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். இந்த 5 15 ஆகுதுன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து இங்கே தேர்டாக ஒரு வேல்யூ வரும், அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4th வேல்யூ வரும். அப்போ 3 8 எத்தனை, 3 8 24. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 எண்கள் ஒரு மூன்றாவது எண்ணை விட 20% 50% அதிகமாக இருக்குமானால் 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். இப்போது ஃபஸ்ட் எண்ணு, செகண்ட் எண்ணு, தேர்ட் எண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போது 2 எண் இருக்குது, அதோட 3வது எண்ணை தான் மெயினாக வச்சுட்டு அந்த 3வது எண்ணை விட இது வந்து 20% அதிகமாக இருக்குது, இது 50% அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், 100%னா 100 வச்சுக்கோங்களேன், 3வது எண் 100 வச்சுக்கோங்க. இந்த 3வது எண்ணை விட ஃபஸ்ட்டே வந்து 20% அதிகமாக இருக்குது. 100ல் 20% 20 தானே, அப்போ 120. இது செகண்ட் எண்ணா 50% அதிகமாக இருக்குன்னா 150 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன கேட்டிருக்காங்க, 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் எனில் அந்த அதிகமாக இருக்குமானால் 2 எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். இப்போது இதை தான் கேட்குறாங்க. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 0க்கும் இந்த 0க்கு கேன்சல், 4 3 12, 5 3 5. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சி
4:5 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானது விகிதம் அண்ட் விகிதாச்சரம். இதுலேருந்து மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.